வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா 50% வரி இந்தியா மேலே விதிச்ச உடனேயும் இந்திய பொருளாதாரம் காணாமல் போயிடும், பாதிக்கப்பட்டுரும், உலக அளவில் இந்தியா தனிமைப்பட்டு விடும் அப்படின்னு நினச்சவங்க முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி கடந்த செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 6.7% ஏற்றுமதிக்கான அதிகபட்ச வளர்ச்சியை இந்தியா எட்டி சாதனை படைச்சிருக்கு. இதுக்கு காரணம் கடந்த 10 ஆண்டுகளில் மோடியோட உலகளாவிய பயணம். எல்லாரும் வெட்டி செலவு, தண்ட செலவு, ஊரை சுற்றி பார்க்குறான்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய ராஜதந்திரம், மற்ற நாடுகளோடு ஏற்படுத்திய பரஸ்பர நம்பிக்கை, வலுவான கட்டமைப்பு, அது இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக முன்னேறுகிறது அப்படின்றத காட்டுது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரஷ்யாகிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் 50% வரி போட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஜவுளி பொருட்கள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள், கடல் உணவுகள், சில இயந்திர வகைகள், ஏன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மொத்தமாகவே டெக்ஸ்டைல்ஸ் முடங்கிருச்சு. ஆம்பூர், வாணியம்பாடியிலலாம் தோல் பொருட்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டது. அதேமாதிரி ராமேஸ்வரம், அந்த மீன்கள் ஏற்றுமதியெலாம் பாதிக்கப்பட்டது. அதனால் ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு 12% லாஸை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்தியா அதிகப்படியாக ஏற்றுமதி அமெரிக்கா தான் சார்ந்திருந்தது, ஒற்றை நாடை சார்ந்திருந்தது. அதிகப்படியான அந்நிய செலவாணி அமெரிக்க டாலர்ஸ் அது மூலம் தான் கிடைச்சிது. அதனால தான் ட்ரம்ப் துணிஞ்சு இந்தியா மேலே டேக்ஸை போட்டாங்க. ஏன்னா எந்த நாட்டுக்கிட்டையும் இந்தியா அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகலை, நிச்சயமாக நம்ம சொல்கிறத கேட்டு வந்துடுவாங்க, ஸோ ரஷ்யாவுக்கு கனிமான ஒரு அடி கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் தொடர்ந்து இந்தியா பார்த்தீங்கன்னா வேறு சில நாடுகளில் அந்த எக்ஸ்போர்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. ஐக்கிய அரபு அமீரத்தோட ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதே மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாம் நிறைய சமீபத்தில் மோடியோட பயணத்தினால நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் சீனா பயணம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தாலி, நெதர்லாந்து, பிரேசில், இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இல்லாமல் இந்த நாடுகள்கிட்ட கிட்டத்தட்ட 11% எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோட 12% பண்ணோம்னா அதை விட 1% கம்மியாக அமெரிக்கா தவிர்த்து மற்ற நாடுகளில் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இதனால் இந்தியா சுதாரிச்சிருச்சு, இனிமேல் அமெரிக்காவை நம்பியிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் கழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஐரோப்பிய யூனியனோட ஒரு சுதந்திரமான வர்த்தக உடன்படிக்கை கையெழுத்தாகிற நிலைமையில் இருக்குது. அது கையெழுத்து ஆயிடுச்சுன்னா நம்முடைய தோல் பொருட்கள், அதே மாதிரி ஆயத்த ஆடைகள், ஜவுளி பொருட்கள், கடல் உணவுகள், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் அமெரிக்கா தாண்டி அதிகப்படியாக ஏற்றுமதியாக எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் கூட இந்த வர்த்தகத்தை விரிவுபடுத்துறதுக்காக மோடி சில அனுமதிகளை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அதிக அளவு பணமும் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 10 வருஷம் மோடியோட கடினமான உழைப்பு, தொடர்ந்து வெளிநாடுகளுடைய பயணம், அதனால் என்ன ஆயிருக்குன்னா ஏற்றுமதியாளருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு நாடும் எடுத்தவரை நீங்கள் ஒரு ஆர்டர் கிடைச்சிருமானா கிடைக்காது. நம்மளோட பாலிசி தொடர்ந்து ஒரு நாடு ஒரே தலைவரின் கீழ் இருந்தால் தான் அந்த பாலிசி செக்ஷன் மாறாதுன்னு சொல்லிட்டு எல்லா நாளும் டிரான்ஸ்லேஷன் பண்ண விரும்புவாங்க. அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அவங்களுடைய வெளிநாட்டு ராஜ்ய உறவுகள் பாதிக்கப்படும். அப்போ இந்தியா தொடர்ந்து மோடியின் கீழே நம்பகமான தலைமை இருக்குது. அதே மாதிரி எல்லா எக்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான சலுகைகளே கொடுக்குறாங்க. அப்படின்றதுனால எல்லா நாடுகளும் விரும்பி இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வர்த்தனை மூலிமா நிறைய அட்வான்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரம்ப் நினச்ச அந்த கனவு தூள் தூளாக போயிடுச்சு. எப்படியும் நம்ம நாடை நம்பி தான் இந்தியா எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க. நம்ம அடி வாங்குச்சு அப்படின்னா அவங்க டாலருக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா டாலர் நமக்கு கண்டிப்பாக தேவை. வெளிநாட்டில் சில நம்ம இறக்குமதி பண்ணணும், முக்கியமாக பெட்ரோல், டீசல்லேருந்து வேறு சில கனிமங்கள் வேணும் அப்படின்னா நம்ம டாலர் தான் உபயோகப்படுத்தி வாங்க முடியும். அதுக்கு ஈடாக வெளிநாட்டிலேருந்து நம்ம வேறு சில சேல்ஸ் அற்புதமாக பண்ணி நம்ம ஏற்றுமதியாளர்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய பொருளாதாரம் வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் மோடி தான். மோடி ஒரு தொலைநோக்கு பார்வையோட எல்லா நாடுகள்லையும் மிக நீண்ட விரிவான உடன்படிக்கை ஏற்படுத்தினால தான் இந்த அளவுக்கு நமக்கு சாத்தியமாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் சவுதி அரேபியா கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது முக்கியமான உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்க நாடுகள்லாம் இந்தியாவுக்கு கை கொடுக்கும் போது நிச்சயமாக அமெரிக்காவோட தயவு நமக்கு தேவைப்படாது, ஈஸியாக முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அது நம்பகமான மோடியினுடைய உலகளாவிய பயணம் தான் காரணம்னு சொல்லிட்டு பொருளாதார ஆய்வாளர்கள்லாம் கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பிரேசில், சீனா,
ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் இனிமேல் அமெரிக்காவை எதிர்த்து தங்களுக்குள்ளே அதிகப்படியான வர்த்தகத்தை மேற்கொள்ள நினைக்கிறதுனால இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இன்னும் வேகமான வளர்ச்சி நோக்கி இந்தியா பயணிக்குது. நிச்சயமாக அமெரிக்கா கொடுத்த அடியால் நம்ம வேறு பக்கம் கவனத்தை திசை திருப்பி இன்னும் வளர்ச்சியை ஏற்றுமதியை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.